Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, Civil Engineering with specialization in GIS and remote sensing and more. அமெரிக்க அதிபர் ரேஸில் இருந்து பைடன் விலகி இருக்கும் நிலையில் அவருக்கு பதிலாக ஜனநாயக கட்சியில் இருந்து கமலா ஹாரிஸ் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. அவருக்கு ஜனநாயக கட்சியை சேர்ந்த பல்வேறு தலைவர்களும் ஆதரவு தெரிவித்துள்ள போதிலும் அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமா இதுவரை ஆதரிக்கவில்லை. இதற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து தற்போது நாம் விரிவாக பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட இருந்த பைடன் போட்டியிடக்கூடாது என அழுத்தம் அதிகரித்தது. இதையடுத்து வேறு வழியின்றி அவர் அதிபர் ரேஸில் இருந்து விலகுவதாக சமீபத்தில் அறிவித்தார். பைடன் அதிபர் ரேஸில் இருந்து விலகிய பிறகு ஜனநாயக கட்சியை சேர்ந்த பல தலைவர்கள் கமலா ஹாரிஸை ஆதரித்துள்ளனர். இருப்பினும் ஒபாமா இதுவரை வாய் திறக்கவில்லை. அதிபர் ரேஸில் இருந்து விலகிய பைடன் கூட கமலா ஹாரிஸை தான் அதிபர் வேட்பாளராக முன்மொழிந்திருந்தார். ஆனால் ஒபாமா இதுவரை கமலா ஹாரிஸை ஆதரிக்கவில்லை. இது தொடர்பாக வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் கூறுகையில் ஒபாமா மிகவும் வருத்தமாக இருக்கிறார். ஏனென்றால் கமலா ஹாரிஸால் ட்ரம்பை வீழ்த்த முடியாது என்றே ஒபாமா நினைக்கிறார். ட்ரம்பை வீழ்த்துவதற்கான திறமை கமலா ஹாரிஸுக்கு இல்லை எனவும் அவர் நினைக்கிறார். எல்லை கடந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் வருவோர் குறித்து ஆய்வு செய்யும் பொறுப்பை கமலா ஹாரிஸுக்கு அதிபர் பைடன் வழங்கியிருந்தார். ஆனால் கடந்த 4 ஆண்டுகளில் ஒருமுறை கூட கமலா ஹாரிஸ் எல்லை பக்கம் வரவே இல்லை. இப்படி இருக்கும்போது புலம்பெயர்ந்தோர் அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு இருக்க வேண்டும் என்று வேறு அவர் கூறியிருந்தார். இது எவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கும் என்பதை கூட அவர் புரிந்து கொள்ளவில்லை. உங்கள் கொள்கை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அதிபர் தேர்தலில் போட்டியிடும் போது எதை சொல்ல வேண்டும், எதை பொதுவெளியில் சொல்லக்கூடாது என்று இருக்கிறது. அதை முதலில் அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்றனர். அதிபர் பதவியில் இருந்து விலகி 8 ஆண்டுகள் ஆகிவிட்ட போதிலும் கூட ஒபாமாவுக்கு இன்னுமே ஜனநாயக கட்சியில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது. பைடன் கூட பலரும் அழுத்தம் கொடுத்தும் விலகவில்லை. அதே நேரம் பைடன் போட்டியிட வேண்டாம் என ஒபாமா நினைப்பதாக தகவல் வந்த 2 நாட்களில் அதிபர் ரேஸில் இருந்து விலகினார் அவர். இந்த அளவுக்கு ஜனநாயக கட்சியில் செல்வாக்கு கொண்ட ஒபாமா கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு தரவில்லை என்றால் அவரது ஆதரவு யாருக்கு என்ற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. இப்போது அரிசோனா சென்டராக இருக்கும் மார்க் கெல்லி அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் களமிறங்க வேண்டும் என ஒபாமா விரும்புகிறார். இதன் காரணமாகவே கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் ஒபாமா மௌனம் காத்து வருகிறார். பைடன் அதிபர் ரேஸில் இருந்து விலக வேண்டும் என்று ஒபாமா நினைத்தது போல நடந்தாலும் மார்க் கெல்லிக்கு பதிலாக கமலா ஹாரிஸுக்கு பலரும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் ஒபாமா தற்போது கடும் கோபத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் மார்க் கெல்லிக்கு ஜனநாயக கட்சியில் ஆதரவு குறைவாக இருப்பதால் ஒபாமா தனது முடிவை மாற்றிக்கொண்டு விரைவில் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு தெரிவிக்க இருக்கிறாராம். ட்ரம்பை வீழ்த்த வேண்டியது ஜனநாயக கட்சிக்கு முக்கியம் என்பதால் ஒபாமா இப்போதெல்லாம் தொடர்ந்து கமலா ஹாரிஸ் டீமுடன் டச்சில் இருக்கிறாராம். மேலும் விரைவில் இருவரும் ஒரே மேடையில் பிரச்சாரம் செய்யவும் உள்ளதாக கூறப்படுகிறது. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, Civil Engineering with specialization in GIS and remote sensing and more.